டாக்டர் கொடுத்த ஐரன் டேப்லெட்டை சாப்பிடுறேன், ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுறேன், மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறேன். ஆனா என்னோட ஹீமோகுளோபின் மட்டும் குறைஞ்சிட்டே வருதுங்க அப்படின்னு கேக்குற மக்களா நீங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ அயன் டேப்லெட் சாப்பிடுறீங்க, நல்ல நியூட்ரிஷன் சாப்பிடுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த மாத்திரை எப்படி சாப்பிடுறீங்க, அந்த மாத்திரை சாப்பிடுற முறை சரியா இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்குக்கு நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லணும். என்ன மக்களே, ஓகேவா? சோ அயன் டேப்லெட் வந்து எப்பவுமே எல்லா மருந்தும் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். மாத்திரை சாப்பிடணும் டாக்டர் கொடுத்திருக்காங்க. டாக்டருக்கு ஓபிடில 600 700 1000 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் டைம் ஒதுக்கி சொல்ல முடியாது. ஆனா நாம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஐரன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா வச்சு முழுங்கிடுறோம். அப்பதான் வயிறு முட்டை பால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவோம். அது வேலை செய்யுமா? கண்டிப்பா செய்யாது. ஐரன் டேப்லெட் அப்படிங்கிறது எப்பவுமே சாப்பிட்ட உடனே எடுக்கக்கூடாது. ரெண்டாவது அயனும் கால்சியமும் ரெண்டும் ஒன்னாவும் எடுக்கக்கூடாது. அப்சார்ப்ஷன் ஆகவே ஆகாது. சோ நீங்க எவ்வளவு அட்டையா ஐரன் மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் வளரவே வளராது, அதிகமே ஆகாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அயன் டேப்லெட்டை சாப்பிட சரியான நேரம் எதுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அயன் டேப்லெட்டை காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுறீங்க, 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். பாலோட எடுத்துக்க கூடாது, சாப்பாடு கூட எடுத்துக்க கூடாது. சரியா? அதுவும் அயன் டேப்லெட் சாப்பிடும் போது நீங்க ஏதாவது ஒரு புளிப்பு கண்டென்ட், சிட்ரஸ், லெமன் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அதோட இரும்பு சத்து அப்படியே அப்சர்வ் ஆயிடுங்க. பால் அதுக்கு எதிரி. சோ அயரனும் கால்சியமும் ஒன்னா சாப்பிடவே கூடாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ காலையில நீங்க ஒரு ஃபோலிக் ஆசிட சாப்பிடலாம், ஈவன் கால்சியம் கூட சாப்பிடலாம். ஆனா கால்சியம் மாத்திரையை நைட்ல சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது கேஸ்ட்ரைட்டிஸ உண்டாக்கும். சோ கால்சியம் மாத்திரை நீங்க ஃபுட் கூட சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஃபோலிக் ஆசிட சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா அயரன் டேப்லெட் சாப்பிடும் போது ஒரு 11 o'clock போல ஒரு ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ் வச்சுட்டு அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எப்படி ஏறுதுன்னு சொல்லி. ஓகேங்களா? இதோட நியூட்ரிஷியஸ் ஃபுட் பீட்ரூட், மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, நமக்கு சஸ்தாவா கிடைக்கிற முருங்கைக்கீரையை வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. சின்னதா கடல உருண்டை, கடல பர்ஃபி எல்லாம் விக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் நான்வெஜ்ஜா இருந்தா அந்த செவரொட்டின்னு சொல்ற கோட் லிவர் சாப்பிடுங்க. இதெல்லாம் நார்மலா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அயரன் லெவல் அதிகமா ஆயிடுங்க. ஸோ ஹாவ் அ ஹாப்பி பிரெக்னன்சி. எந்த டவுட்னாலும் அப்ரோச் மீ.